கோபி வா. இந்தாங்க. இவன் என் நண்பன் பிச்சை, பேங்க்ல கூட வேலை பார்க்கறான். வணக்கம் ஐயா. வணக்கம். ஆசிரமத்தை எல்லாம் சுத்தி பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகாத்மா காந்தி அடிகளோட சித்தாந்தப்படி இந்த ஆசிரமத்தை எளிமையா நடத்தும். கருண உள்ளம் படைச்சவங்க தாராளமா நன்கொடை வழங்குறாங்க. கோபி மாதிரி இங்க படிச்ச மாணவர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறாங்க. ஆசிரமம் அமோகமா நடக்குது. ஆதரவற்ற அநாத குழந்தைகளை பக்குவமா பாதுகாக்கும். பறவைகளை போல அவங்க இங்க சுதந்திரமா வாழறாங்க. வெக்கமுளைச்சதும் பறந்து போயிடுறாங்க. பறந்து போன பட்சிகள் வசந்த காலம் வர்றப்போ வேடந்தாங்களை தேடி வர மாதிரி கோபி மாதிரி சில பிள்ளைகள் அப்பப்போ வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களை பார்க்கும் போதெல்லாம் மனசுக்கு தெம்பும் புது உற்சாகமும் ஏற்படும். ஐயா, இதையெல்லாம் கேட்கிறப்போ நானும் அனாதையா இல்லாம போயிட்டேனேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. கோபி சார், நீங்க ரொம்ப பெரிய ஆளு. அறிவும் ஆசிரம தலைவர் மேல நீங்க வச்சிருக்கிற நன்றி உணர்வையும் கண்டு நான் புல்லரிச்சு போயிட்டேன் சார். பிச்சை, அனாதைகளுக்கு ஆதரவா இன்னொரு அனாதை இருக்கிறதுல என்னப்பா ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு? நன்றி கொண்டவங்களை பத்தி நம்ம தாத்தா திருவள்ளுவர் என்னமோ சொல்லி இருக்காரு. திருவள்ளுவர் உங்க தாத்தாவா? பின்ன உங்க தாத்தாவா? ஏய் வாட. கலா, நீ பிஏ முடிச்சிட்டு என்ன செய்ய போற? எம்ஏ பண்ண போற, அப்புறம் எம்ஃபில் பண்ணுவேன், மேல பிஹெச்டி பண்ணுவேன், அதுக்கும் மேல எல்கேஜி யூகேஜின்னு படிக்க ஆரம்பிக்க போறேன். டோக்கன் நம்பர் 46. ஆமா, நீ என்ன செய்யறத உத்தேசம்? நான் ஐஏஎஸ் எழுத போறேன். அடிச்சக்க அம்மாவுக்கு கலெக்டர் ஆகணும்னு ஆசையும். டோக்கன் நம்பர் 46. இது என்னோட ஆசை இல்லடி, எங்க அப்பாவோட ஆசை. எங்க அப்பா தாசில்தாரா இருந்தாரு. என் பொண்ணு கலெக்டர் ஆக போறான்னு பாக்குறவங்க கிட்ட எல்லாம் பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. மகளை கலெக்டரா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்ட எங்க அப்பா நான் காலேஜ்ல படிக்கிறத பார்க்காமலே செத்து போயிட்டாரு. எல்லாத்துக்கும் கொடுப்பன வேணும்டி. டோக்கன் நம்பர் 46 இல்லையா? இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தீங்களா? இல்ல, நீங்க எப்ப கூப்பிடுங்கன்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். 7 தடவை கூப்பிட்டேன். எகத்தால என்ன வேண்டி கிடக்கு? செக்குக்கு பணம் கொடுங்க சார். உங்ககிட்ட வெட்டி பேச்சு பேச எனக்கு நேரம் இல்ல. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஒவ்வொருத்தரும் 7 தடவை கூப்பிட முடியாது. ஏன் சார், காலங்காத்தால பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டு வந்தீங்களா? இன்னும் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. எவ்வளவு பணம்? 3000. நீங்க படிச்சவங்க தானே? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, சைபருக்கு என்ன வேல்யூன்னு தெரியுமான்னு கேட்டேன். 300 போட்டு 3000 கேக்குறீங்களே, என்ன நெரிச்சு வாங்க நினைச்சீங்களா? What nonsense you are talking? 3000 தான். Shut up. இப்ப எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க முகமடி போடாம? How dare you say that? நான் மேனேஜர் பாக்குறேன். மேனேஜர், மேனேஜர். சார், எஸ். உங்க கேஷியருக்கு கொஞ்சம் மேனேஜ் கத்து கொடுங்க சார். என்னம்மா, என்னாச்சு? டோக்கன் வாங்கிட்டு கேஷ் கொடுக்கறதானே அவரோட வேலை. ஆமா. வேண்டாத கேள்வி எல்லாம் கேக்குறாரு. இஸ் இட்? என்னாச்சு கோபி? இது இருக்கு சார் செக் டோக்கனும். இந்த செக்குக்கு 3000 ரூபாய் கேக்குறாங்க. 300 தானே எழுதிருக்கு. நான் 3000 எழுதிருந்தேனே. நீங்களே பாருங்க. இது என்னோட செக் இல்ல சார், இது என்னோட செக் சார். டோக்கன் மாறி இருக்கு. இது எப்படி அவங்க கைக்கு போச்சு? பேச்சு சுவாரஸ்யத்துல மாத்தி எடுத்துட்டு வந்துட்டா. குழப்பத்துக்கு காரணமே இதுதான். போங்க போங்க. காமியா, இன்னைக்கு ஒரு நாடகம் நடத்தலாமா? அது என்னடி, ஒரு ஆள் என்ன ரொம்ப நாளா ஃபாலோ பண்றான். ஆள் எப்படி இருப்பா? அதை ஏன் கேக்குற? மம்மத குஞ்சு. பீச்சுக்கு வாங்க லவ் பண்ணலாம்னு சொன்ன, இப்ப வந்துடுவான் பாரு. வரட்டும் வரட்டும், நல்ல வாழ. அந்த ஆளு வராரு. ஹலோ ஹலோ ஹலோ. இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ஹலோ ஹலோ. சார் படிக்கிறப்பலையா? நான் முன்னாடியே படிச்சு முடிச்சிட்டேங்க. என்ன படிச்சிருக்கீங்க? ஏதோ ஒரு நாள் எடுத்து. ரொம்ப அடக்கமா பேசுறாருடி. பிஏ பிடியா? இல்லடி, பிஏ பிஎல்லாம் இருக்கும். இல்ல, எஸ்எஸ்எல்சி. உழைச்ச ஏபிசிடி சொல்லலாம் போனீங்களே. ஏன் சார், உங்களுக்கு பாட தெரியுமா? மன்மத லீலையை வென்றார் உண்டோ. இடையில கட் பண்ணாதமா. ஓ, பாகவதர் உங்ககிட்ட பிச்சை வாங்கணும் சார். என் பேரே தானே. என்ன பாகவதரா? இல்ல பிச்சை. ஏன் சிரிக்கிறீங்க? ஏன் சிரிக்கிறீங்க? நாம் எல்லாருமே பகவான் போட்ட பிச்சை தான். உங்களுக்கு புடவை துவைக்க தெரியுமா? புடவையும் துவைப்பேன், பொண்டாட்டியும் துவைப்பேன். ரொம்ப திமிரான பேச்சுதான். பின்ன புடவை துவைக்கிறதுங்கிறது புருஷன் முண்டாட்டிக்குள்ள சரசத்துல ஏற்படுற சமரச ஒப்பந்தம். இத போய் 4 பேருக்கு முன்னாடி கேட்டா அது கிடக்கட்டும். கடைசியா நான் ஒண்ணு கேக்குறேன், உங்களுக்கு அடி திங்க தெரியுமா? அடி திங்கிறதா? தட்டுல வச்சா இலையில வச்சா? சொல்றேன். பிரபாகர், யாரு? கொஞ்சம் கவனிக்கிறியா? வாங்கடி போலாம்.
4 பேர் தயவு வேணும்னு சொல்லுவாங்களே அதானே இது. வாய முடுறீங்களா? வாய முன்ன பேச முடியாதுங்களே. நீ பேசுறது நம்மளுக்கு பிடிக்கலடா. யார் அண்ணன்? நான் தான் வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? வீட்டுல எதுக்காக சொல்லணும்? ஆள் கூட போடுங்கடா. டேய் இருங்கடா, இருங்கடி. ஆள் வச்சு அடிக்கிறீங்க. உங்களை நான் அப்புறம் பேசிக்கிறேன். வாடா. யாரடி அவன்? புது ஹீரோ நம்மள பாத்துக்கிட்டே வரா. ஏய் ராதா, அன்னைக்கு பேங்க்ல பார்த்தோமே அந்த கேஷியர் மாதிரி இல்ல? மாதிரி என்னதான் இன்னைக்கு அவனுக்கு செமத்தியா வாழல. ஏண்டி ராதா, இன்னைக்கு காலையில ஷேக்ஸ்பியர் இருந்ததா? ஓஹோ, ஹோட்டல்ல பிரவேசமா? டெஸ்டமோனா யாருன்னு தெரியல. நாங்க எங்களுக்குள்ள ஏதாச்சும் பேசிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன? ஆமாமா, நம்ம நாட்டுல பேச்சு சுதந்திரம் இருக்கு. யாரு வேணும்னாலும் எதை வேணும்னாலும் பேசலாம். எங்களுக்கு தெரியும், நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்ல. அம்மா, அம்மாவா? பாட்டின்னு கூப்பிடுறது உனக்கு வயசு ஆகல. உன் பேரு வேற எனக்கு தெரியல. சத்யா. அம்மா சத்யா, கையை வீசிட்டு நீ நடக்கலாம். ஆனா உன் கையை எதிர்த்தாப்புல வரவங்க மேல படக்கூடாது பாரு. நாங்க இவ்வளவு நேரம் காலேஜ்ல லெக்சர் கேட்டு களைச்சு போய் தான் இங்க வந்திருக்கோம். காத்து வாங்க வர நீங்க காதல் இன்டர்வியூ நடத்துறீங்களாமே, கேள்விப்பட்டுதான் வந்தேன். மகாராஜாக்கள் சுயம்பரம் நடத்துறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். மாணவிகள் மாப்பிள்ளை பிடிக்கிறதுக்காக மாநாடு நடத்துறது மாடர்ன் கல்ச்சரோ? பம்பு விளக்கறதுக்குனே வந்திருக்கா போல இருக்கு. நானா எந்த வம்புக்கு போறதும் இல்ல, தானா வந்தா விடுறதும் இல்ல. வாடி போலாம். ஏண்டி, இவர் என்ன பெரிய கொம்பா? இவருக்கு பயந்துட்டு வேற இடத்துக்கு போறதுக்கு? உட்காரடி. அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கே. நீங்க எங்க போனாலும் நானும் அங்க வருவேனே. ஏன் சார்? அதாமா விதி. ஏமா, இன்னைக்கு உங்ககிட்ட பேசியே ஆகணுங்கிற முடிவோட வந்திருக்கேன். முதல்ல இன்டர்வியூ நடத்துங்க. ஆரம்பத்துல பாட தெரியுமான்னு கேட்பீங்களே, சூழ வேண்டாம், டூயட் பாடுவோம். நான் ரெடி, நீங்க ரெடியா? அதுக்கு வேற ஆளை பாருங்க. வேற ஆள எனக்கு பிடிக்கணுமே. அப்புறம் என்னது, ஆட தெரியுமாவா? சார், நாங்க ஒண்ணும் உங்களை கேட்கல, நீங்க போலாம். எனக்கு மட்டும் ஏமா ஓட வஞ்சன? பிச்சைக்கு மட்டும் இன்டர்வியூ வச்சீங்க, எனக்கு வைக்க மாட்டேங்கிறீங்களே. பிச்சைக்கு கடைசியா ஒண்ணு கொடுத்தோமே, அது வேணுமா? அழுதிங்கிறதா? அது மட்டும் எனக்கு பழக்கம் இல்ல. பாவம், விட்டுடுங்கடி. தங்கச்சி சத்யா, எனக்கு ஒண்ணு ஆயிடாது, நீ பயப்படாத. பொண்ணு 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 பொண்ணு. ஏன் பின்னாடியே வர்ற? பாவம் சின்ன பொண்ணு தனியா போறியே, கூட துணைக்கு வந்தா நல்லா இருக்குமேனு தான். யாத்துனே வேணா, நான் கிராமத்து பொண்ணு. அப்படி சொல்லக்கூடாதுமா. பட்டணம் பொல்லாத ஊரு. பல்லு போற கிளை போனா கூட சும்மா விட மாட்டாருங்க. நீ பாக்குற மாதிரியே இருக்கிற, வம்பு பண்ணுவாருங்களே. நீ வம்பு பண்ணாம போனா போதியா? ஏ பொண்ணு, ஏ பொண்ணு, ஏ பொண்ணு. சொன்ன கேட்க மாட்டேன். ஐயோ கேப்பம்மா, நீ கிராமத்து பொண்ணு, எங்காவது தனியா படுத்து கிடந்தேன்னு பையே. ஐயோ, உன் நிலைமையை நினைச்சு பார்க்கும்போது என் உடம்பே புல்லரிக்குதே. நம்ம 2 பேரும் சேர்ந்தே இருந்தோம்னா பத்திரமா இருப்புமே. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. நீ என்னது? அடே பிச்சை, உன் நிலைமையை பாத்தியா? காலேஜ் பொண்ணு பின்னால போனேன், அவ ஆள் வச்சு அடிச்சா. கிராமத்து பொண்ணு பின்னால போனேன், அவ காரி துப்புனா. உன் மூஞ்சிக்கு காதல் ராசியே இல்லடா. அப்படியா? காலம் பூரா நான் கட்ட பிரம்மச்சாரியா தான் இருக்கணுமா? ஐயோ பாவண்டா, இந்த சின்ன வயசுலயே காதல் பைத்தியம் பிடிச்சு போச்சு. ஐயா, நான் பைத்தியம் இல்லையா. முத்தி போச்சு. ஐயோ அந்த கேஷியர் வராண்டி. ஆமாண்டி. பார்த்து ஓடுடி. ஐயோ, நினைக்கிறாரடி. ஐயோ. இப்ப எப்படி இருக்கு? அதான் பாக்குறீங்கல்ல, பேச்சு இல்ல, மூச்சு இருக்கு. எஸ் சார். அவருக்கு பிச்சையை தவிர வேற யாருமே இல்லையா? அப்பா அம்மா கூட இல்லாத அனாதையா?
May I come in, sir? Sorry, sir. ஆக்சிடென்ட்டுக்கும் பழைய சம்பவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ, அவர் கையை கொஞ்சம் அழைத்து பிடிச்சுக்கிறீங்களா? தேங்க்யூ மேடம். காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் வரேன் சார். ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்க சார். உன்னை யார் கார் ஓட்ட சொன்னது? இப்ப ஏதோ சின்ன விபத்தோட போச்சு. பெருசா ஏதாச்சும் ஆயிருந்தா என் நிலைமை என்ன? என்ன திடீர்னு சிரிப்பு? நம்ம முதல் சந்திப்பு நினைச்சேன். பேங்க்குள்ள வந்து டாட் போட்டு கரெக்டா பண்ணிட்டல. பின்ன என்ன முகமூடி போடாத கொள்ளக்காரன்னு சொன்னா எனக்கு கோவம் வராதா? நேத்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன போட்டு வதச்சிட்டாங்க. என்ன செஞ்சாங்க? என்ன டெஸ்டமோ நானே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஷேக்ஸ்பியர் உங்ககிட்ட சிக்கிட்டு படாத பாடுபடுறான். ராதா, அவங்கள பாத்தியா? அவசரக்காரங்க. இடைவெளி அதிகமா இருக்கு. எங்க? இங்க. ஆமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு என்ன? டிகிரி வாங்குற வரைக்கும். அப்போ மே மாசம் வரைக்கும் போட்டுட்டு இருக்கணுங்கிறியா? அடே அப்பா, ரொம்ப பாவமா போஸ் கொடுக்குறீங்க. அங்க பாருங்க. எஸ், we are made for each other. உங்களுக்காக நான், எனக்காக நீங்க. ஐயோ, ஏன் என்னாச்சு? மணி 6 ஆயிடுச்சு. 6 மணிக்கெல்லாம் நான் வீட்டுல இல்லைன்னா எங்க அம்மா துடிச்சு போயிடுவாங்க. ஒரு 4 ஆப்பம் கூட கையில காசு வச்சிருக்கியா? கொடுக்காம போயிடுவேனா? நாளைக்கு தர்றேம்மா. கடனா இல்லப்பா. அட கொடுமாண்ணா. பழைய கடைக்கார மச்சாரா அரிசி கடந்துறதுக்கு? ஏமா வாடிக்கைக்காரன் இல்ல? நாளைக்கு கொடுத்துட்டு போறேன். வாடிக்கையா? இருந்து கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு போ. அட போம். என்ன அப்படி பாக்குறாப்ல? பாக்குற மாதிரி இருக்கு, பாக்குறேன். பாக்குறதுன்னு அந்த ஆப்பத்தை திங்கிறது. ஆப்ப என்ன அவ்வளவு ருசியாவா இருக்கும்? இத நான் சவாலா எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் பல்லு மேல நாக்கு போட்டு யாரும் இப்படி கேட்டதில்ல. உட்காரு, ஆப்பம் தின்னு தேங்காய் பால் ஊத்தி தரேன். தேங்காய் பால் ஆப்புனா எனக்கு ரொம்ப இஷ்டம். இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன். 2 கையே பாரு. பையில காசு இருக்குல்ல? சேம். அவமானம். காசு இருக்கான்னு கேட்டு நீ என்ன அவமானப்படுத்திட்ட. இங்கிலீஷ் படிச்சாளா நீ? யா. ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத. ஏ போ. இந்த ஆப்பம் தின்ன. ஓகே ஓகே. அட அதுவும் இங்கிலீஷ் தான். நல்லதுன்னு அர்த்தம். யா. ஓகே ஓகே. ஓகே ஓகே. என்னைய அப்படி பாக்குற? தேங்காய் பால் ஊத்தவான்னு கேட்டேன். ஊத்து. பால் என்ன இவ்வளவு தண்ணியா இருக்குதே? தேங்காய் விக்கிற விலை தெரியுமா உனக்கு? ஆயா, செம்பல தண்ணி கொண்டா. நல்ல பாலா ஊத்தி காசு கொஞ்சம் கூட வாங்கிக்கிறது. 30 காசு கொடுக்கவே மூக்கால அழுகுறானுங்க. என்ன காசு 1000 கொடுக்கவா? ஆப்ப காசா ஏன்ட்ட கொடுத்துரு, தண்ணி காசா ஆயாட்ட கொடுத்துரு. தண்ணி காசா? நீ அந்த தண்ணியை நினைச்சுக்கினியா? நான் இந்த தண்ணியை சொல்றேன். நல்ல தண்ணி கொண்டு வரதுக்கு ஆயா 4 கிலோ நடந்துல போகுது. பேஸ். நான் 10 காசு கொடுக்குறேன். பிச்சையா? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? 30 காசு கொடுப்பா. பேஸ் பேஸ் பேஸ். அமக்களமான செட்டப். ஆல் இந்தியா பேசிஸ்ல ஆப்பக்கடை நடத்தலாம். இன்டர்நேஷனல் பேசிஸ்ல இட்லி கடையே நடத்தலாம். என்ன கோபி, என் முகத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க? ராதா, உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில முதல் தடவையா அந்தமும் பாசமும் ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா இதுவரைக்கும் யார் மேலேயும் பாசம் வச்சது இல்லையா?
பக்தி வச்சிருக்கேன் ஆசிரம தலைவர் மேல. பாசம் வைக்கத்தான் இதுவரைக்கும் எனக்கு யாருமே கிடைக்கல. கோபி, உங்களை நேத்திக்கு தான் சந்திச்சு பேசினேன். ஆனா இன்னைக்கு பாக்குறப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குற மாதிரி இருக்கு. ஆமா ராதா, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. கோபி, நமக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த பந்தம் இன்னைக்கு நேத்திக்கு ஏற்பட்டதில்ல. உண்மைதான், ஏதோ விட்ட குறை தொட்ட குறை. என்னாச்சு கோபி? கண்ணுல மண் வந்துருச்சு. கொஞ்சம் ஊதி விடுறேன். இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கையிடுங்க கோபி, பிளீஸ். வரலையே? ஆமா, அவளை நீ பாக்கலையா? ஒரே தலைவலிமா, அதான் காலேஜ் போல. உட்காருமா, இப்ப வந்துருவா. ஆமா, நீ என்ன சாப்பிடுற? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. எப்படா அவ காலேஜ் படிப்பு முடியும்னு இருக்கு. ஏமா அப்படி? பொம்பளை பசங்களுக்கு அதிக படிப்பு தேவையில்லம்மா, ஒரு கடுதாசி எழுத படிக்க தெரிஞ்சா போதாதா? அதெல்லாம் பழைய கால தத்துவமா. இப்ப கலெக்டரா கவர்னரா பொம்பளைங்க இருக்காங்க. ஏதோ அவங்க அப்பா ஆசைப்பட்டாருங்கிறதுக்காக அவளை படிக்க வச்ச. அவங்க அப்பா வாங்கி வச்ச வீடு இருக்கு, என்ன கல்லு வச்சா கட்டி இருக்கு. அவளை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டேன்னா நான் அக்கடான்னு இருப்பேன். கைவசம் மாப்பிள்ள வச்சிருக்கீங்களோ? உன்கிட்ட சொல்றதுக்கு என்னம்மா, எங்க அண்ணன் மகன் ஒருத்தர் இருக்கா, ஆனா அவன் இவ அளவுக்கு படிக்கல. அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. அதான் பொண்ணுக்கு படிப்பு அதிகம் தேவையில்லைன்னு சொன்னீங்களோ? நம்ம கையில என்னமா இருக்கு, நடக்கிறதானே நடக்கும். ஆமா, ராதா மனசுல என்ன இருக்குன்னு கேட்டீங்களா? இல்லையே. அப்படி ஏதாச்சும் இருக்கா? பயப்படாதீங்கம்மா, அவ மனசு போலவே நல்ல மாப்பிள்ள கிடைப்பான். நீங்க ஏன் உள்ள வரல? எனக்கு சேர்த்து நீயே கும்பிட்டு வேணுதான். உங்களுக்காக நான் சாப்பிட்டா உங்க பசி அடங்கிடுமா? பசி வேற பக்தி வேற இருந்தாலும் நீ சாப்பிடறத பாத்துட்டு இருந்தாலே என் பசி அடங்கிடும். இது என்ன மாசம்? ஜனவரி. ஏன்? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 5 மாசம் இருக்கா? இருந்தாலும் நீங்க ரொம்ப தான் அலையறீங்க. அதுக்குள்ள ராதா, மே மாசம் 108 டிகிரி வெயில் கொடுத்தோம். இது மார்கழி குளிர், கொஞ்சம் இதமா இருக்குமேன்னு சொன்னேன். ஓஹோ, நீங்க அதுக்கு சொல்றீங்களா? அப்ப ஒண்ணு செய்வோமே. என்ன? மே மாசத்துல வேணா அடுத்த மார்கழியில வச்சுக்கலாமே. ஏங்க, கல்யாணங்கிறது அது மட்டும் தானே? அது மட்டும் இல்ல, ஆனா அது இருக்கு இல்லையா, சொல்ல போனா அதுதான் ரொம்ப முக்கியமான. போதும் போதும். ராதா, என் ரூமுக்கு வந்ததே இல்லையே, வாயம் போவோம். உங்க ரூம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு நாளைக்கு நானே வருவேன். ஐ மீன் சர்ப்ரைஸ் விசிட். உட்காராதா, பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வந்த மாதிரியே நான் போயிடுவேன். ஃபார் a change. உட்கார் ப்ளீஸ். என்ன புடிச்சிட்டு என்ன விட மாட்டேன். வேண்டாத வம்ப விலைக்கு வாங்க நான் தயாரா இல்ல. அவங்கள பாத்தியா? இத பாக்குறதுக்கு சங்கடமா இல்ல? சங்கடம் தான், ஆனாலும் அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? விரல் கூட இல்லாம வீங்கி விடியறான். அவனுக்கு சந்தோஷம் இருக்கேடா. கையே இல்லாத அவனுக்கு கையா காலையா மனைவி அவன் கொடுத்து வச்சவன். ராதா, நீ மட்டும் அந்த பெண்ணாருக்கு சம்மதிச்சேன்னா நான் குஷ்டரோகியா இருக்க கூட தயங்க மாட்டேன். கோபி, உணர்ச்சிகள் மனுஷனுக்கு இருக்க வேண்டியதுதான், ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப அதிகம் கோபி. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மகாபலிபுரம் போலாமா? போலாம், ஆனா 6 மணிக்கெல்லாம் நான் வீட்டுக்கு திரும்பிடணும்.
வா போலாம். இந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குல்ல? நரி கொம்பு இருக்கு சாமியோ, வாங்கிக்க சாமியோ. ஏன் சாமி பாசு மணி ஊசி மணி இருக்கு சாமி. நீ பௌர்ணமி சாமியோ, சாயங்காலங்களுக்கு கண்ணால சாமியோ. ஆமா சாமி, காலைல காசு கூட கையில கட்டா சாமி. இன்னைக்கு எங்கிட்ட ஏதாச்சும் வாங்கினா நீங்க நினைச்சுட்டாலும் நடக்கு சாமியோ. அப்ப அந்த பாசிமணி வாங்கிக்கிறாதா? நம்ம கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். ஏன் சாமி அப்படி சொல்ற? நாங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட சாமி சாமியா. வாங்க போலாம். ராதா, உண்மையிலேயே சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட கூட்டம் இது. எந்த நிலையிலையும் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. உயிரே போனாலும் புருஷன் ஜாதி பிரிய மாட்டாங்க. அப்படி தப்பி தவிர ஒரு நாள் பிரிஞ்சுட்டா அந்த கூட்டத்தில இருந்தே அவளை விலக்கி வச்சிருவாங்க. அப்படியா? பல்லவ சாம்ராஜ்யம் பரவி இருந்த காலத்துல தொண்டை மண்டலத்துக்கே பெரிய துறைமுக பட்டமா இருந்தது இந்த மாமல்லபுரம் தான். தெரியுமா உனக்கு? நீங்க என்ன எம்ஏ ஹிஸ்டரியா? இன்னும் கொஞ்ச நேரம் போனா அழகான சன்செட் பார்க்கலாம். அதுவும் இந்த இடத்துல ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஐயோ, ஆராச்சே. நான் ஒரு மடையன். இப்பதான் புரியுதா? சன்செட் சொல்லி உனக்கு வீட்டு ஞாபகத்தை உண்டாக்கிட்டேன். இல்லன்னா வராதா? எப்படி வரும்? இருட்டா தானா வருது. இருட்டுறதுக்கு தான் இன்னும் நேரம் இருக்கு. இப்ப கிளம்பினாதான் இருட்டுறதுக்கு முன்னாடி போய் சேர முடியும். இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் லேட்டா போகும். லேட்டா? கோபி, என்னுடைய கண்டிஷன் ஒத்துக்கிட்டதுனாலதான் நான் உங்க கூட புறப்பட்டு வந்தேன். உண்மைதான் உண்மைதான். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? மாமல்லபுரத்து கடற்கரை, மன்மதன் ரதி மாதிரி காதலர்கள் கையெழுத்து மறைகின்ற நேரம், கண்ணு கிட்டிய தூரம் அளவே இல்லை. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? தண்ணியில பிடிச்சு தள்ளுவாங்க. இப்ப எப்படி இருக்கு? இதே வர்ணிங்க பார்க்கலாம். தண்ணீரில் தள்ளி விடப்பட்ட காதலன் தள்ளாடினான், தடுமாறினான். ஆனாலும் எழுந்து நின்றான். வீட்டுக்கு புறப்பட தயாராகி கொண்டிருக்கும் காதலிக்கு கையசைத்து டாட்டா காட்டினான். கோபி, what do you mean? நத்திங். துணிதான் அணைஞ்சு போச்சு, கொஞ்சம் இருட்டுன்னு சொல்றேன். கோபி, வாங்க போலாம். ஆமா சாமியோ. ராதா, பெரியம்மா கூப்பிடுறாங்க, போயிட்டு தான் வந்துருவேன். என்ன விளையாடுறீங்களா? ஏற்கனவே லேட் ஆச்சு, நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இவங்க கேட்கறத செஞ்சா புண்ணியந்தாய். பெரியவர் கேட்கறாருல, போயிட்டு உடனே திரும்பிடுவான்.